வணக்கம். வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி சர்தோசி பேர்டட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்தோசி வச்சு குந்தன் ஸ்டோன் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணுறதுக்காக சர்தோசி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ஸில் சின்ன சைஸ் பீடும் கட் பீடும் ஒரு குந்தன் ஸ்டோனும் எடுத்துப்போம். அது கூடவே பைப்பிங் த்ரெட்டும் நார்மல் மெஷின் த்ரெட்டும் நீடிலில் 24 சைஸ் 4 mm நீடிலும் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோனை ஒட்டிப்போம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நாம் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டோனை சுற்றி நாம் கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 பீடை எடுத்து ஸ்டிச் போட்டுப்போம். இதுக்கு சுகர் பீட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன சைஸ் பீட் வச்சு நாம் ஸ்டிச் போட்டுப்போம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்து நாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிப்போம். இது நல்லா ட்ரை ஆன பிறகு நாம் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டாக உள்பக்கமாக இந்த கோர்னர்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இந்த த்ரெட் உள்பக்கமாக ஒரு சர்தோசியை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே உள் பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த த்ரெட்டில் சர்தோசியை கொடுத்து வெளிப்பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே உள் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சர்தோசியை கொடுத்து வெளிப்பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். சர்தோசியில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வரும். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சர்தோசி ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சர்தோசி கட் பண்ணும்போது சின்னதும் பெருசுமாக கட் பண்ணக்கூடாது. சமமாக அளவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் வரும். இந்த முறையில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம்.
இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து சின்ன சைஸ் பீட்ஸ் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். சர்தோசி வச்சு ஆரி பேர்டட் லோட் ஸ்டிச் எப்படி குந்தன் ஸ்டோனில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சர்தோசி மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ.